மக்களே, சாச்சமாதேவி இந்த வாரம் வெளியே போய் விடுவார்களா? அப்படின்ற மாரி, அந்த சாச்சனா, காஞ்சனா குட்டிச்சாத்தான் குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை வெளியே போய் விடுவாங்களா? அன்அஃபிஷியல் வோட்டிங்ல நிலவரம் எப்படி இருக்கு? யார் இந்த வாரம் வெளியே போவாங்க? அப்படின்ற பல கேள்விகளுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு விடை இருக்கு. சாச்சமாதேவி போவாங்களா? அப்படின்ட்டு உங்களுடைய ஆவல், ஆதங்கம், எண்ணங்கள். நாங்க திடீர்னு சவுண்ட ஏத்த வேண்டியது இருக்கு, இறக்க வேண்டியிருக்கு, குறைக்க வேண்டியிருக்கு. ஹெட்செட் போட்டு கேட்கும்போது காதெல்லாம் மலருதுன்ட்டு எத்தனையோ பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றத கேட்கும்போது எனக்கும் ஒரு அந்த உணர்வு இருந்துச்சு. ஏன்னா டிவில அதிக சவுண்ட் வச்சு அவங்க பேசுகிற குசு குசுன்னு பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு நம்ம சவுண்ட் வைக்கும்போது, திடீரென்று காஞ்சனா வந்து இறங்கி கியா மியான்னு கத்துறத கேட்கும்போது, காது எல்லாம் ரிங்கு ரிங்குன்னுது. அத நம்ம நெறைய பார்த்துருக்கிறோம். அந்த மாரி அது நல்லது பேசினா கூட இன்னைக்கு வந்து இரிட்டேட் ஆவுற ஒரு சூழ்நிலையில சாச்சமாதேவி சென்று கொண்டிருக்கிறார். அவர் போனால் பரவாயில்லை. முதல் இடத்தில் இருக்கும் முத்துவும் தரதரவென்று இழுத்து, "என்னுடன் வா வந்துவிடு அண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோலியும் முடிக்க பிளான் பண்ணி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ அத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவுல விலாவாரியா பார்ப்போம். அன்அஃபிஷியல் வோட்டிங் நிலவரப்படி யார் முதல் இடத்துல இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேக்கம்மா முதல் இடத்துல இருக்கிறாங்க. ஜேக்கம்மாவுக்கு வந்து அடிச்சதுடா லாட்டரி அப்படின்ற மாரி, நேத்து ஒரு டாஸ்க்ல உட்காந்து வெயிட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, அன்ஷிதாவும் இவங்களும் 2 பொம்மையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுல வந்துட்டு ஜாக்கும் கூட இருந்து 3 மணி வரைக்கும் ஜாக் தான் எங்க கவுந்துருவாங்களோன்னு பார்த்தேன். ஆனா, அத ஹோல்ட் பண்ணி வச்சு, அந்த பொம்மைய புடிச்சு, அவங்களுக்கு டஃப் ஃபைட் குடுத்து 2 பேருமே சரியான ஃபைட் குடுத்து, அந்த இடத்துல ஒரு விஷயம் பண்றாங்க. அது கொஞ்சம் ரசிக்கும்படியாக தான் இருக்குது. அதுக்கும் ஆனா ரொம்ப நேரம். அன்ஷிதாலாம் வந்துட்டு முடியாம போய் யூரின் போறதுக்கு ஓடுறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பண்ணணுமா? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஆனா, அது அது சீக்கிரமே நடந்துருமோ அப்படின்னு யோசிச்சேன் நானு. ஏன்னா மழை டைம் வேற, குளிரா இருக்கு. சீக்கிரமா நடந்துருமா என்ன 2 பேருமே அதுக்கு போட்டி அதுல முக்கியமான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பொம்மைய வச்சுன்னு இருக்கும்போது முக்கியமான விஷயமே, இந்த மாரி அடக்குறது தான். ஆத்திரத்தை அடக்குனாலும் அடக்கலாம். ஆனா, அத அடக்க முடியாதுன்னுவாங்கல்ல. அந்த மாரி அடக்கிட்டு இருந்ததோட ஒரு பிரதிபலனா, ஜாக்லின் முதலிடத்துல இருக்கிறாங்க. இன்னும் சில கேம்ல அவங்க வந்து ஃபுல்லா விளையாடுனா நல்லா இருக்குங்க. ஃபுல்லா இப்ப பொம்மை இருக்குதுங்க. தர்ஷிகா பொம்மையும் இவங்க எடுக்குறாங்க. எடுத்து கொண்டு போய் எதுக்கு ரஞ்சித் கிட்ட குடுத்துட்டு ராணுவ பொம்மைய வாங்கிட்டு போய் வைக்கணும்? அத பண்ணியே இருக்க தேவையில்லல்ல. அத இவங்களே கையில வச்சிருந்துருக்கலாம். நல்லா இருந்திருக்கும்ல. மாத்தி, அந்த ரவுண்டே வேணான்னு கேன்சல் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள செய்யாம, நீங்களே ஒரு விஷயம் அதாவது இன்னும் கூட முற்பட்டு செய்யலாம்ல. அப்ப செய்யும்போது இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்ல. நீ பண்ற பாய்சன் பண்றான்னா, பாய்சன் வைக்கிறதாலும் ஃபுல்லா வையி. அப்படியே நடுநிலையா நல்லவங்க மாரி நடிக்காதீங்கன்ற மாரி தான் இருக்குது. பண்ணையா விஷமித்தனம் ஃபுல்லா பண்ணு. அது இல்லையா நல்லவன் மாரி நல்லா பண்ணு. இன்னும் பண்ணு. நேர்மையா இருக்கியா? இன்னும் நல்லா நேர்மையா இரு. வில்லத்தனம் பண்றியா? முழுசா வில்லத்தனம் பண்ணு. எதுக்கும் இல்லாம இந்த பக்கமும் போற. நாத்த கேமும் விளையாடுற. அப்புறம் நல்லவங்க மாரியும் நடிக்கிற. ஏன்? அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மாத்தி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போனா, இன்னும் கூட கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படின்ற மாரி, ஜாக்லின் முதலிடத்திலே இருக்கிறார். 2வது இடம் அன்ஷி வந்துட்டாங்க. ஸோ அன்ஷி 2வது இடத்துக்கு வந்து விட்டார்கள். நேத்து அவங்க ஒரு விஷயம் பண்றாங்கல்ல, அன்ஷிதா. அந்த விஷயத்தினுடைய பிரதிபலன் தான் இந்த 2வது இடத்துல வந்திருக்கிறாங்க. 37,000 வாக்குகள் பெற்று 2வது இடம் பெற்றிருக்கிறாங்க. ஸோ ஒரு 10,000 வாக்கு தான் முன்ன பின்ன ஜாக்லினுக்கும், அன்ஷிதாவுக்கும். ஸோ அவங்க பண்ண அந்த ஒரு மெனக்கெடல் இருக்குல்ல, அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க. இத அவங்க தொடர்ந்து பண்ணா இன்னும் நல்லாருக்கும். தொடர்ந்து அந்த கோவத்தையோ, அக்ரஷனையோ வச்சுக்கிட்டு, மக்கள் நம்மள எதுவுமே பண்ணலான்னு ஒவ்வொரு வாரமும் அவங்க சொல்றாங்க. ஒரு லைவ்ல ஒரு விஷயத்துல சொல்றாங்க. ஒவ்வொரு வாரமும் என்ன மக்கள் வந்து நான் போயிருவேன் தான் நெனைக்கிறேன். ஆனா மக்கள் என்ன அனுப்ப மாட்றாங்கன்னா, அப்ப நான் ஏதோ ஒண்ணு பண்றேன். அதனால மக்கள் என்ன உள்ள வச்சிருக்காங்க அப்டின்றாங்க. அந்த நம்பிக்கைய காப்பாத்துறதுக்கு நேத்து பண்ணீங்க பாருங்க. அந்த மாரி இன்னும் பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. அப்பதானே ஒரு ஷோ நல்லாருக்கும். பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கா போகும்ல. அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதோட பிரதிபலன் தான். அதனுடைய பிரதிபலன் அந்த ஒரு கேம் ஒரு விஷயத்த எடுத்துக்கிறாங்க. எடுத்து அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு எனக்கு. மஞ்சரி வந்து எங்கள பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க. நாங்க 52 நாளா இருக்கிறோம். எங்கள பார்த்துட்டு இனிமே தான் கேம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும்போது, அப்ப நாங்க இவ்வளோ நாள் இருந்ததுக்கு பலன் இல்லையா? நீங்க வந்து தான் கேம் ஸ்டார்ட் ஆகணும்னு இருக்கா? அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி நிறுத்துறாங்க. சரிங்களா? அதுக்கு கிடைக்கின்ற ஒரு பரிசு, அதுக்கு 3 மணி வரைக்கும் உட்காந்து அந்த பொம்மைய வச்சுக்கிட்டு, பிக் பாஸும் உள்ள போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்றாங்க. அவ்ளோ நேரம் வெயிட் பண்றாங்க. வேற லெவல் அது. ஜாக்லினும் அதே மாரி தான். அந்த விஷயத்த செஞ்சாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான விஷயம். அதனால இன்னைக்கு கேமையே மாத்திட்டாங்க. இதே மாரி வச்சீங்கன்னா, இந்த கேம் வந்துட்டு வ வருஷக்கணக்கா ஓட ஆரம்பிச்சுரும். அதனால கொஞ்சம் வேற மாரி மாத்தணும்னு சொல்லிட்டு, கொலு பொம்மைய வைக்கிற மாரி வச்சு பொம்மைய எடுத்து அடிங்கடா, எடுத்து அடிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்ற மாரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. யார் வேண்டுமோ பொம்மைய எடுத்துக்கோங்கடான்னும்போது, இந்த ரயான் கிட்டலாம் பாதி பொம்மை தான் இருக்கு. அத பார்க்க முடிஞ்சுச்சு. அதன் பிறகு 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா, விஷால் இருக்காப்புல. விஷால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கேமே ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்ப லவ்வுன்ட்டு ஒரு கருமம் பிடிச்ச விஷயம் பண்றான். மக்கள்லாம் கடும் கடுப்புல இருக்கிறாங்க.
கேர்ள் ஃபேன்ஸ் அத விட கடுப்புல இருக்காங்க. எதுவுமே பண்ணலனாலும் ஓட்டு போடுற கேர்ள் ஃபேன்ஸே வந்து அவன் மேல கொஞ்சம் கடுப்பாற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணி வச்சுட்டு இருக்கிறாரு. விஷால் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. ஒரு ப்ரோமோல பார்த்தா ஒரு சண்டை ஒண்ணு வந்திருக்கு. கண்டிப்பா அடிச்சு சொல்றேன். பேசி அது சால்வா தான் போகுமே கண்டி, அத வளர்த்தோ, அதுக்கு ஒரு விஷயம் பண்ணியோ எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு எதுவுமே பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த மாரி தான் இருக்கும் பார்ப்போம். ஒரே ஒரு அந்த ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விஷால் வந்துட்டு ஒரு பொம்மைய கொண்டு போயிட்டு உள்ள வைக்கிறான். வச்சுட்டு திரும்ப வரான், திரும்ப போயிட்டு அழகா உட்காந்துக்கிறான். அடுத்து எப்படி வைக்கலாம்? எப்படி பண்ணலாம்? முத்து பொம்மைய எடுத்து கையில வச்சுக்கிறான். நான் நெனச்சேன், ஆஹா! முத்து பொம்மை முத்து கதைய முடிச்சுருவான் போல இருக்கு விஷால்னு நெனச்சா, இல்லவே இல்ல. சாச்சனா கேட்டு கேட்டு கொண்டு போய் வைக்குதுன்னோனே, சாச்சனாக்கு சேர்த்து கொண்டு போய் உள்ள வைக்கிறான். வைக்கும்போது வாங்கி உள்ள வைக்குது சாச்சனா. கொண்டு வந்து முத்துவோட பொம்மைய. ஸோ அந்த மாரி நீ ஏன் பண்ற? உன் கேம்னா விளையாடு அப்போ. ஒருத்தன வந்து பண்ண போற அப்டின்னா டைரக்ட்டா பண்ணுங்க. எதுக்கு இந்த மாரி மழுப்புறது? அப்படியே சமாளிக்கிற கேம் ஏன் விளையாடுறீங்க? அப்படின்ற மாரி தான் இருக்கு. கேமே கிடையாது. கேமே கிடையாது. ஒரு லவ் கன்டென்ட்ன்னு ஒண்ணு பண்றான். அது நல்லாவும் இல்ல. ஓகேங்களா. ஆனா இவங்கலாம் ஸ்ட்ராங் பிளேயர். ஓட்டு வருது, ஓட்டு வாங்குறாங்க. நம்ப கேர்ல்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவருடைய கதாநாயகனா நெனச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது நடக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ரயான். ரயானும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லங்க. ஒரு சில விஷயம்லாம் இன்புட்ஸ் குடுக்குறதா இருக்கட்டும், அவங்க ஃபைட் பண்றதா இருக்கட்டும். இப்ப அவங்க கேங்கா பிரிஞ்சிருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கோவா கேங்கு. நம்ம சௌந்தர்யா, இவங்க ஜாக்லினு, ஜாஃப்ரி இவங்க ரயான் எல்லாம் ஒரு டீமா சேர்ந்திருக்காங்க. அதுல சிவா, அப்புறம் வந்துட்டு ரஞ்சித்லாம் இருந்தாரு. அதுக்கப்புறம் அது அந்த கேங் எல்லாம் பிரிஞ்சு சிதறி போயிடுச்சு போல இருக்கு. ஏன்னா மொத ஆட்டத்திலேயே வந்துட்டு சௌந்தர்யா பொம்மைய குளோஸ் பண்ணி விட்டுர்றாங்க. அத வேற பவி தாங்க கீழ போட்டுட்டு எடுத்து பார்த்துட்டு சௌந்தர்யா பொம்மைய கீழ போட்டு கடைசியாக்கிட்டு, சிவா அங்க தேடுற மாரி தேடி அந்த பொம்மைய கோட்ட விட்டு அந்த மாரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, ரயான் வந்துட்டு அவங்க டீமுக்காக பயங்கரமா இன்புட்ஸ் குடுக்குறாரு. ஸோ, பார்ப்போம். பொறுத்திருந்து இன்னும் கொஞ்சம் அவருடைய கேம் எப்படி எப்படி போகுது அப்படின்றது. அடுத்தபடியா மஞ்சரி. மஞ்சரி பார்த்தீங்கன்னா, போன வாரம் வரைக்கும் அவங்களுடைய பேர் என்னது கொஞ்சம் அடிபட்டு தான் இருந்துச்சு. போன வாரம் கடைசி வரைக்கும் இந்த வாரம் திங்கட்கிழமை முதற்கொண்டு அப்படிதான் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கேம மாத்திக்கிட்டு வராங்க. அவங்க பேரும் மாறுது. கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப நேத்து நடந்த சம்பவங்களா இருக்கட்டும், நேத்து நடந்த சம்பவங்கள் அவங்க அன்ஷிதா பேசினதா இருக்கட்டும், சௌந்தர்யா பேசினதா இருக்கட்டும், அவங்க எல்லாம் மொத்த பேரும் வந்துட்டு மஞ்சரி கிட்ட பேச வரதாங்க. மொத்த பேரையும் ஒருத்தாள் சமாளிக்கிறாங்க அப்படின்னும்போது, அது ஒரு புல்லி அவங்க இது பண்றாங்க, அவங்கள கேலி பண்றாங்க அப்படின்ற மாரிலாம் ஒரு பேச்சு போயி, ஸோ மஞ்சரிக்கான ஒரு வாக்குகள்ன்றது வரத் துவங்கியிருக்கு. ஒரு 13,000 வாக்குகள் பெற்று என்ன பண்றாங்கன்னா, 5வது இடத்துல வந்துட்டு மஞ்சரி இருக்கிறாங்க. ஸோ இதற்கு கீழ நீங்க பார்க்க போற எல்லா கேஸுமே வீணா போன கேஸுங்க. வீணா போன கேஸு, வீணா போன பீஸுங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ 6வது இடத்துல சத்யா இருக்கிறாப்புல. சத்யாக்கெல்லாம் சத்தியமா ஏன் ஓட்டு வருது? எதுக்கு ஓட்டு வருது? எப்புட்றா அவன சேவ் பண்றீங்க? அப்படின்ற மாரி தான் இருக்கு. சத்யான்னு பேரு இல்ல, சட்டையாவாம் அவரு பேரு. சட்டையா. சட்டையா சட்டையா ஓட்ட பூரா சட்ட பூரா ஓட்டையா அப்படின்ற மாரி சத்யாவோட சட்டை பூரா ஓட்ட. அந்த சட்டைய போட்டுக்கிட்டு பேச்சு பேசிக்கிட்டு பேசக்கூட இல்லங்க. என்ன பண்றான்னே தெரியல. பொம்மைய கொண்டு போய் வைக்கிறான், சோபால படுக்குறான் அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. அந்த டிஸ்கஷன் கூட கிடையாது. அப்படியே நடக்குறான், மச்சான் அப்படின்னு போயிட்டே இருக்கிறான் ஆளு. அடப்பாவின்ற மாரி இருக்கு. அதன் பிறகு ஒருத்தர் இருக்காருங்க. ஐய்யய்யோ! ஆஸ்கர் வின்னர் கவுண்டம்பாளையம் அவர்கள் இருக்கார். ரஞ்சித். 12,000 மூக்குகள் பெற்று அவர் வந்துட்டு 7வது இடத்துல இருக்கிறாரு. ஐயா! இவரெல்லாம் ஏன் ஐயா? எப்படிய்யா ஓட்டு போடுறீங்க? எங்கேருந்து ஓட்டு வருது இந்த ஆளுக்கெல்லாம்? எத வச்சு இந்த ஆளுக்கு ஓட்டு போடுறீங்கன்ற மாரி தான் இருக்கு. இப்ப இந்த மாரி ஆட்கள்லாம் வரும்போது தான் எனக்கு யோசனை வருது. ஒரு வேள இந்த பிஆர் பண்ணிட்டு வந்து தான் ஏதோ தங்கின்னு இருக்காங்களோ! தெரிஞ்சவனா 12,000 பேர் ஓட்டு போட்டுற போறான். இந்த ஆள் என்ன பண்ணான்ட்டு இந்த ஆளுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏதோ ஒரு செட்டிங் பண்ணி இவங்கலாம் ஓடின்ட்டு இருக்காங்க. இல்லன்னா டிவி செட் பண்ணி டிவிலாம் கண்டிப்பா செட் பண்ண மாட்டாங்க. சேனல்லாம் இந்த அளவுக்கு செட் பண்ணி குடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு சொல்லி குடுத்து வந்துருப்பாங்க போல இருக்கு. இந்த ஆளுங்கலாம் இருக்கிறானுங்க. கவுண்டம்பாளையம் வந்துட்டு எதுக்குமே பேச மாட்றாருங்க. பொம்மைய யார் எடுத்து குடுத்தான்னா கூட அந்த இடத்த மாத்தி குடுங்க. எடுத்துன்னு வந்து குடுத்தா ஜாக்லின். அந்த இடத்த வேற ஒரு பேர சொல்றாரு. தர்ஷிகா பொம்மைய கையில வச்சுன்ட்டு இருக்கிறேன். முதல்ல ராணுவ பொம்மைய வச்சுட்டு இருக்காரு. அத மாத்தி ஜாக்லின் வந்துட்டு தர்ஷிகா பொம்மைய குடுக்குறாங்க. அத வாங்கி கையில வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு தர்ஷிகா சண்ட போடுறாங்க. "ஏன்னா நீங்க வாங்கி வைக்கிறீங்க, கம்முன்னு இருக்கீங்க. உங்க டீமா" "ஆமாம்மா, அது என் கேம்மா, என் இஷ்டம்மா. எதனா ஒண்ணு பேசியிருக்கலாம். ஒண்ணுமே இல்ல." "இல்ல தங்கம், இல்ல தங்கம், இல்ல தங்கம். என்ன தங்கம் நீ என்ன பேசுற தங்கம்?" அப்படி மழுப்புறாரு ஆளு. அடாடா! இதுக்கு கூடமாடா பேச மாட்டீங்கன்ற மாரி இருந்துச்சு. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிவகுமார் அவர்கள். சிவகுமார் வந்துட்டு அதுக்கு அடுத்தபடியான இடத்துல இருக்காரு. கவுண்டம்பாளையத்துக்கு அடுத்தபடியான இடம். அவர் 10,400 வாக்குகள் பெற்று அ 8வது இடத்துல இருக்கிறாரு. சிவகுமார். ஸோ இவங்க ஏன் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஒய்ஃப்லாம் இப்ப சத்யா, ரஞ்சித், சிவகுமார் இவங்க 3 பேரையும் வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒய்ஃப்ங்கலாம் உள்ள வருவாங்க. அந்த டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு போட்டு, வீடியோ போட்டு, அந்த எப்படி சொல்றது? ப்ரொமோ போட்டு, அதில டிஆர்பி ஏத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக இவங்கள உள்ள வச்சுட்டு இருக்காங்கன்றது தெள்ள தெளிவா தெரியுது. இவங்களுக்காக அவங்க இல்ல. இவங்க ஒய்ஃப்ங்க வருவாங்க.
அந்த ஃபேமிலி டாஸ்க் அப்போ வந்து இவங்கள வச்சு டிஆர்பி ஏற்றணும் அப்படின்றதுக்காக வச்சுட்டுருக்காங்க. அதன் பிறகு தான் ஆனந்தி வராங்க. ஆனந்தி வந்துட்டு ஒரு 9,900 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. சாச்சனா தேவி வராங்க. அவங்க 9,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அவங்க 5 இவங்க 4.5 அந்த மாரி ஒரு கணக்குல தான் இருக்கிறாங்க. சாச்சனா, ஆனந்தி, சிவகுமார் அவங்க 3 பேரும் அப்படியே அடிவாரத்தில இருக்கிறாங்க. ரஞ்சித், சத்யா அவங்களும் எல்லாருமே ஒரு அடிவாரம் தான். கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கிறாங்க. ஒரு 1000, 500, 500 அப்படி டிஃபரன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. சாச்சனா தேவி கண்டிப்பாக அனுப்ப மாட்டார்கள். நிச்சயமா சொல்றேன். சாச்சம்மா தேவி அனுப்பவே மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? சாச்சனா தேவிக்கு வந்து அனுப்புனா அவங்க அப்பா கோச்சுப்பாரு. அவங்க அப்பா கோச்சுக்கிறதுனாலயே சாச்சனா தேவிய அனுப்ப மாட்டாங்க. மேபி ஆனந்திய அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனந்த் கேமு ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. எவன் மேல பழிய போடுறது தான் அவங்களுடைய கேமு. டாஸ்க்லாம் வச்சா விளையாடுறதும் கிடையாது. ஸோ 2 பேர்ல யார் போனாலும் நல்லது தான். மொத்தமா அனுப்பிச்சு விட்டா கூட நல்லது தான். அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஒரு 4 பேரோ, 5 பேரோ மொத்தமா அனுப்பிச்சு விட்டு முடிங்க. சீக்கிரமா முடிச்சு விடுங்க. இல்ல புயல்ல கீழ்ல வந்து செட்டு கிட்டுலாம் பறந்துடுச்சுன்னு சீக்கிரமா முடிச்சு வச்சுருங்க. எதனா ஒண்ணு பண்ணுங்க. சரிங்களா? அப்படிதான் இருக்கு மக்களுடைய நிலைமை அப்படின்றது. ஸோ மக்களே, இதுதான் மக்களே என்னோட அந்த அன்அஃபிஷியல் வோட்டிங்கோட நிலவரம். ஸோ இத பத்தின உங்க கருத்துக்கள கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய்.